ஹாய், ஹலோ. இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல் பொரிச்ச பத்திரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 துண்டு தேங்காய், கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1/2 துண்டு எடுத்துட்டு நல்லா சதைச்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து தண்ணீல வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சரிசி மாவு எடுத்துட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து, இந்த தேங்காய், அந்த சதைச்சு வச்சு அந்த மிக்ஸ சேர்த்துட்டு, இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊத்தி நல்லா வாட்டிட்டு, கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலயும் வச்சு கொஞ்சமா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல குழைவா குழைச்சிட்டு, அத வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாரி நல்ல கனமா பரத்தி எடுத்துட்டு, உங்க டப்பா ஏதாச்சும் மூடிய வச்சு இந்த மாரி ஷேப்பா நீங்க கூட எடுக்கலாம். இல்லைன்னா உள்ளங்கையில இந்த மாரி தட்டி எடுத்துக்கலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தேன்னா இந்த மாரி ஷேப்பா கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மட்டும்னா இந்த மாரி உள்ளங்கையில செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பத்திரிய வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா, நல்ல பத்திரி ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பத்திரி. இது வந்து மாவில்லாத பட்சத்தில நமக்கு ஒரு நேரம் வந்து சிம்பிளா நமக்கு வந்து டிஃபன் செய்யலாம். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க செஞ்சிருந்தேன். மத்தி மீன் குழம்பு. இன்னைக்கு காலையில கேரளால எங்களுக்கு இதான் டிஃபன். கேரளா ஃபுட்டும், ஹெல்த்தி ஃபுட்டும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.